Good evening students. Next நம்ம வந்து லேபர் வேரியன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் மெட்டீரியல் வேரியன்ஸ் பார்த்தோம். இப்போ லேபர் வேரியன்ஸ். ஸோ ஃப்ரம் தி ஃபாலோயிங் டேட்டா கால்குலேட் லேபர் வேரியன்ஸ். ஸோ லேபர் வேரியன்ஸ் அப்படின்னு கேட்டாலே மேக்ஸிமம் இந்த லேபரில் இருக்கிற 3 ஃபார்மேட்டை கட்டாயமாக நம்ம போட்டாகணும். ஒன்று லேபர் காஸ்ட் வேரியன்ஸ், 2 லேபர் ரேட் வேரியன்ஸ், அடுத்தது லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க நம்ம பார்ப்போம். ஃப்ரம் த ஃபாலோயிங் டேட்டா கால்குலேட் லேபர் வேரியன்ஸ். ஸோ பட்ஜெட்டட் லேபர் ஃபார் கம்ப்ளீட்டிங் ஜாப் எக்ஸ். ஸோ ஜாப் எக்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பட்ஜெட்டட். ஸோ பட்ஜெட்டட் அப்படின்னாலும் ஸ்டாண்டர்ட்னாலும் ஒன்று தான். சம்டைம்ஸ் ஸ்டாண்டர்டுன்ற வேர்டுக்கு பதிலாக பட்ஜெட்டட் அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகேவா? ஓகே, அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கில்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, அன்ஸ்கில்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்கில்டு தனியாக போடணும், அன்ஸ்கில்டு தனியாக போடணும். 2 கொடுத்துருக்காங்களே அப்படின்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்கில்டு தனியாக போட ஒரே ஃபார்மேட்டு தான். ஸ்கில்டுக்கு தனியாகவும் அன்ஸ்கில்டுக்கு தனியாகவும் நம்ம போட போகிறோம். ஓகேவா? பாருங்கள், 8 skilled workers at ₹10 per hour for 20 hours. 8 பேர் வேலை பண்ணுறாங்க. ஸ்கில்டு பர்சன் பர் ஹவருக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா ₹10. ஓகே, அவங்க 20 hours என்ன செய்கிறாங்க, வேலை செய்கிறாங்க. இது வந்து ஸ்டாண்டர்ட் ஆர் பட்ஜெட்டட். அப்படியே என்ன செய்கிறோம், ஆக்சுவலுக்கு பார்க்குறோம். ஆக்சுவல் ஸ்கில்டு பார்த்திங்கன்னா 12 பேர் வேலை செய்கிறாங்க. ஒர்க்கர் பார்த்திங்க அப்படின்னா 12 பேர், ₹11 பர் ஹவர், ஒரு மணி நேரத்துக்கு ₹11. அவங்களும் 20 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. ஓகேவா? ஓகே, தென் அதே மாதிரி அன்ஸ்கில்டு பட்ஜெட்டட், அதாவது ஸ்டாண்டர்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணது 12 பேர். அன்ஸ்கில்டு ஒர்க்கர் ₹8 பர் ஹவர், 20 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. ஆக்சுவலில் பார்த்தோம் அப்படின்னாக்கா 13 பேர் அன்ஸ்கில்டு ஒர்க்கர், 7 மணி நேரம் வேலை செய்கிறான். ₹7 ஒரு ஹவருக்கு, அவங்களும் 20 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்குற டீட்டெயில்ஸ். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு லேபர் காஸ்ட் வேரியன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, லேபர் காஸ்ட் வேரியன்ஸ்க்கான ஃபார்மேட் என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ரேட் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் டைம் மைனஸ் ஆக்சுவல் ரேட் இன்ட்டு ஆக்சுவல் டைம். ஸோ இது எல்லாமே அவங்களே கொடுத்துருக்காங்க. அந்த கொடுத்துருக்குற வேல்யூவை எடுத்து நம்ம அப்ளை பண்ணணும். அது மட்டும் தான் நம்மளோட ஒர்க். சரிங்களா? ஸ்டாண்டர்ட் ரேட் ஃபஸ்ட் நம்ம ஸ்கில்டுக்கு போடுறோம். ஸ்கில்டுன்னு எழுதிக்கிறீங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் ரேட் என்ன, ஸ்டாண்டர்ட் ரேட்டு ₹10. ஓகேவா? இன்ட்டு ஸ்டாண்டர்ட் டைம். ஸோ ஸ்டாண்டர்ட் டைம் பார்த்திங்கன்னா ஸ்கில்டில் 20 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. ஓகேவா? இன்ட்டு எக்ஸ்ட்ரா நமக்கு ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க. என்னென்னா எத்தனை ஒர்க்கர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அதையும் நம்ம மல்டிபிள் பண்ணி போகிறோம். அது கொடுக்கல அப்படின்னாக்கா நமக்கு ப்ராப்ளமே இல்லை. ரேட்டையும் டைமையும் நம்ம மல்டிபிள் பண்ணிப்போம். இப்போ அவங்க ஒர்க்கர் கொடுத்ததுனால நம்ம ஒர்க்கரை ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஒர்க்கரை எங்கே ஆட் பண்ணணும்னா டைமுக்கு தான் ஒர்க்கரை ஆட் பண்ணணும். ரேட்டில் போய் என்ன பண்ணக்கூடாது, ஆட் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்டாண்டர்ட் ரேட் வந்து ₹10 இன்ட்டு ஸ்டாண்டர்ட் டைம் பார்த்திங்கன்னா 20 மணி நேரம். எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா 8 பேர். ஓகேவா? மைனஸ் ஆக்சுவல் ரேட். ஆக்சுவல் ரேட்டு ஸ்கில்டுக்கு பார்த்திங்கன்னா ஆக்சுவல் ரேட்டு ஸ்கில்டுக்கு ₹11 இன்ட்டு ஆக்சுவல் டைம் பார்த்திங்கன்னா 20 மணி நேரம் இன்ட்டு 12 ஒர்க்கர்ஸ். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம். ஓகேவா? பாருங்கள், 20 இன்ட்டு 8 இன்ட்டு 10. ஸோ மல்டிபிள் பண்ணோன்னா நமக்கு 1600 கிடைக்கும். ஓகேவா? 8 இன்ட்டு 20 பார்த்திங்கன்னா 160 கிடைக்கும். இன்ட்டு 10ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு 1600 மைனஸ் இது நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2640 கிடைக்குது. ஓகே, அப்போ 1600லேருந்து 2640 போயிடுச்சுன்னா ஆன்சர் நமக்கு மைனஸில் தான் வருது. 1040 கிடைக்குது. மைனஸில் வந்துச்சு அப்படின்னாலே நம்ம என்ன சொன்னேன், அட்வர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது நமக்கு சூட்டபிள் கிடையாது, லாஸில் போய் முடியும். ஸோ இப்போ ஆன்சர் மைனஸில் வந்தால் நம்ம எப்படி டினோட் பண்ணணும், ஏ அப்படின்னு நம்ம டினோட் பண்ணணும். ஓகேவா? தென் அதே மாதிரி அன்ஸ்கில்டுக்கும் அதே தான். ஸ்டாண்டர்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னாக்கா ₹8 இன்ட்டு ஸ்டாண்டர்ட் டைமை கண்டுபிடிக்கிறோம். ₹12 இன்ட்டு 20 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. 12 ஒர்க்கர். சரிங்களா? ஓகே, மைனஸ் ஆக்சுவல் டைம் வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ட்டு ஆக்சுவல் ரேட்டுங்கிறது 7 இன்ட்டு ஆக்சுவல் டைம் அப்படிங்கிறது 13 இன்ட்டு 20. 13 ஒர்க்கர் இன்ட்டு 20 ஹவர்ஸ். ஸோ மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு 1920
தென் 7 இன்ட்டு 13 இன்ட்டு 20 நம்ம மல்டிபிள் பண்ணோன்னா நமக்கு 1820 கிடைக்கும். ஸோ 1920 மைனஸ் 1820 போயிடுச்சுன்னா நமக்கு 100. ஸோ 100 அப்படிங்கிறது நமக்கு ஃபேவரபிள். இப்போது ரெண்டுமே ஒரே ப்ராஜெக்ட்டுக்காக ஒரே ஜாப்க்காக தான் இருக்காங்க, ஸ்கில்டு அன்ஸ்கில்டு அப்படின்றதுனால என்ன பண்ணணும்னா அந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா, நமக்கு அட்வர்ஸில் ஒரு 1040யும் ஃபேவரபிள் ஒரு 100. ஸோ நம்ம அதுலேருந்து இதை லெஸ் பண்ணிட்டோம், நமக்கு 940. அதுவும் நமக்கு மைனஸ் ஆன்சர் தான், அதனால் அதை நம்ம அட்வர்ஸ் அப்படின்னு நம்ம போட்டுடுறோம். ஸோ இந்த ஸ்கில்டு அன்ஸ்கில்டு இந்த 2 பர்சனை வச்சு நம்ம வேலை வாங்குறதுனால இந்த ரேஷியோஸில் அவங்க இருக்கிறதுனால நமக்கு அட்வர்ஸ் தான், நமக்கு லாஸ் தான் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். தென் பார்த்திங்கன்னா லேபர் ரேட் வேரியன்ஸ் பார்க்குறோம். ரேட் வேரியன்ஸ்க்கான ஃபார்மேட் ஆக்சுவல் டைம் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ் ஆக்சுவல் ரேட். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஸ்கில்டு பார்க்குறோம். ஸ்கில்டில் ஆக்சுவல் டைம் பாருங்கள். ஸ்கில்டில் ஆக்சுவல் டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஆக்சுவல் டைம் ஸ்கில்டு கொடுத்துருக்காங்களா? ஸ்கில்டில் ஆக்சுவல் டைம் பார்த்திங்க அப்படின்னாக்கா 12 இன்ட்டு 20. ஓகேவா, இன்ட்டு 10 மைனஸ் 11. 10ங்கிறது ஸ்டாண்டர்ட் ரேட். ஓகேவா, ஸ்கில்டில் ஸ்டாண்டர்ட் ரேட்டு 10 மைனஸ் ஆக்சுவல் ரேட்டு 11. ஓகே ஆக்சுவல் டைமில் 12 இன்ட்டு 20 நமக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா 240 கிடைக்கும். இன்ட்டு 10 மைனஸ் 11 போயிடுச்சு அப்படின்னாக்கா -1 கிடைக்கும். ஸோ மல்டிபிள் பண்ணோன்னா நமக்கு -240 அட்வர்ஸில் கிடைக்குது. அன்ஸ்கில்டு பார்க்குறோம். அன்ஸ்கில்டில் பார்த்திங்கன்னா ஆக்சுவல் டைம் பார்க்குறோம். ஆக்சுவல் டைம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா 13 ஒர்க்கர் இருக்காங்க இன்ட்டு 20 ஹவர்ஸ் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட்டுங்கிறது நமக்கு என்னது? அன்ஸ்கில்டில் பார்க்கணும். ஓகேவா, அன்ஸ்கில்டில் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டாண்டர்ட் ரேட்டு 8 ரூபா. ஆக்சுவலில் பார்த்திங்கன்னா நமக்கு 7 ரூபா. ஸோ மைனஸ் பண்ணோன்னா நமக்கு 1 கிடைக்கும். ஸோ 13 இன்ட்டு 20 260. 260 இன்ட்டு 1 260. ரெண்டுமே ப்ளஸில் இருக்கிறதுனால நமக்கு வேல்யூ எப்படி தான் வரும்? ஃபேவரபிளில் தான் நமக்கு வரும். ஓகே, இப்போ 240 அட்வர்ஸில் இருக்குது, 260 ஃபேவரபிளில் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 20 rupees ஃபேவரபிளில் கிடைக்கும். லேபர் ரேட் வேரியன்ஸ். தென் லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ் அப்படின்னாக்கா ஸ்டாண்டர்ட் ரேட் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் டைம் மைனஸ் ஆக்சுவல் டைம். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஸ்கில்டு பார்க்குறோம். ஸ்கில்டு எடுத்துக்கிறோம். ஸ்கில்டில் ஸ்டாண்டர்ட் ரேட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 10 ரூபா இன்ட்டு ஸ்டாண்டர்ட் டைம் பார்த்திங்கன்னா 8 இன்ட்டு 20. டைமுன்னு கேட்கும்போது எப்போவுமே ஒர்க்கர் கொடுத்துருக்காங்கன்னா டைம் கூட அந்த ஒர்க்கரை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே தான் வரணும். சரிங்களா, என்னடா திடீர்னு 8 இன்ட்டு 20 போடுறாங்கன்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. டைம் கேட்டாங்க அப்படின்னா ஒர்க்கர் கொடுத்துருந்தாங்கன்னா டைம் கூட ஒர்க்கரையும் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கணும். சரிங்களா, ஓகே. இப்போ ஸ்டாண்டர்ட் டைம்னு வரும்போது 8 இன்ட்டு 20 மைனஸ் ஆக்சுவல் டைம்னு வரும்போது 12 இன்ட்டு 20. ஓகே, அந்த 10 நம்ம அப்படியே நம்ம என்ன செய்கிறோம்? வச்சுக்கிறோம். அந்த 8 இன்ட்டு 20 160. இந்த மைனஸ் 12 இன்ட்டு 20 240. ஸோ நம்ம லெஸ் பண்ணோன்னா நமக்கு 80 கிடைக்குது, -80. அப்போ 10 இன்ட்டு -80 நமக்கு -800 கிடைக்கும். ஏன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். தென் அன்ஸ்கில்டு பார்த்தோன்னா ஸ்டாண்டர்ட் ரேட்டு. அன்ஸ்கில்டில் ஸ்டாண்டர்ட் ரேட் எவ்வளோ வருது? 8 ரூபா இன்ட்டு ஸ்டாண்டர்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னாக்கா அன்ஸ்கில்டில் ஸ்டாண்டர்ட் டைம் 12 இன்ட்டு 20. ஓகேவா, மைனஸ் ஆக்சுவல்னா 13 இன்ட்டு 20. ஓகே, அந்த 8 நம்ம அப்படியே நம்ம வச்சுக்கிறோம். இன்ட்டு 12 இன்ட்டு 20 நமக்கு 240 கிடைக்குதா? 240 மைனஸ் 13 இன்ட்டு 20 260 கிடைக்கும். இப்போ 240 மைனஸ் 260 அப்படின்னாக்கா மைனஸில் 20 வருது. ஸோ 8 இன்ட்டு 20 160. ஸோ 8 ப்ளஸில் இருக்குது, 20ங்கிறது மைனஸில் இருக்குது. ஓகேவா, ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 160 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ். ஓகே, -800 -160. ஸோ ரெண்டுமே மைனஸில் இருக்கிறதுனால ஆட் பண்ணி என்ன செய்கிறோம்? -960. ஸோ மைனஸில் இருக்கிறதுனால அதோடய வேல்யூவை நம்ம என்னென்னு டினோட் பண்ணுறோம்? அட்வர்ஸ் அப்படின்னு நம்ம டினோட் பண்ணுறோம். சரிங்களா, ஓகே. இதில் இருக்கிற நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே பாயிண்ட் என்னென்னா, ஒர்க்கர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா டைம் கூட என்ன செஞ்சுக்கணும்? மல்டிபிள் பண்ணிக்கணும். தட்ஸ் ஆல்.